இந்த ஆண் குழந்தை பிறப்புக்கும் வீட்டோட வாஸ்துக்கும் சம்பந்தம் இருக்கா? நிச்சயமா இருக்குங்கம்மா. நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இருப்பியல்ல 16 திசைகள் 16 செல்வங்கள். இதில் நம்மளோட குழந்தைகள் அப்படிங்கிறதும் ஒரு 22 டிகிரியில் வருது. அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிறதும் ஒவ்வொரு 22 டிகிரியும். வடகிழக்கு வடக்கு அப்படிங்கிறது பெண் குழந்தை சார்ந்த பகுதியாகவும், வடகிழக்கு கிழக்கு அப்படிங்கிறது ஆண் குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வச்சுருக்கு. ஏன்னா அந்த குடும்பத் தலைவர் குடும்பத்தின் முதல் ஆண் வாரிசுக்குரிய எல்லா நல்ல பலனையும் நல்லது அல்லாத பலனையும் இந்த 2 திசைகள் தான் கொடுக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது போலவே ஆண்மனை பெண்மனைன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. நீள அகலத்தை வைத்து அது ஆண்மனையா பெண்மனையா அப்படிங்கிறத நம்ம கணிக்க முடியும். இது நம்ம மாற்றத்தை செய்யும் பொழுது அந்த ஆண்மனை பெண்மனையாக மாற்றுவதற்கு வாய்ப்பு இருந்தால் அந்த இடத்துல மாற்றி அந்த இடத்துல ஆண் குழந்தை இல்லாதவங்களுக்கு ஆண் குழந்தையும் பெண் குழந்தை இல்லாதவங்களுக்கு பெண் குழந்தையும் பிறக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மனையாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் வாஸ்துல இருக்கு.